ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிபி உலகம். இன்றைக்கி வந்து டே 2. நைட்டு எல்லோரும் நல்ல தூக்கம். ஒரே ஒரு ஃபேன் தான் இருந்துச்சு. எப்படி எல்லோரும் நம்ம படுத்து தூங்க போகிறோம், ரொம்ப ஹீட்டாக இருக்கும்னு நினச்சோம். பட் நல்லா குளிராக இருந்ததுனால ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் நல்லா தூங்கிட்டோம். காலையில் கூட சீக்கிரம் எழும்பலை, ரொம்ப லேட்டாக தான் எழும்பி ரெடியாகி எல்லோரும் இப்போ போயிட்டுருக்கோம். மறுபடியும் எங்கே போகிறோன்னா, டே 1 எங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் மறுபடியும் நம்ம டே 2வும் அங்கே தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சிலேயே திங்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு நமக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்ருக்கோம். நாங்கள் வந்து கொஞ்சம் ஜெபமாலைலாம் வாங்கினோம். ஷினோல் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கினாங்க. அப்புறம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு சென்டட் கேண்டிலுமே நான் இங்கே தான் வாங்கினேன். இங்கே வந்து ஜெபமாலை இருக்கும், அப்புறம் ஸ்டாச்சு இருக்கும், அப்புறம் ஃபோட்டோஸு, கீ செயின்ஸு, அப்புறம் கிறிஸ்மஸ்ங்கிறதுனால கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. எல்லாமே பார்த்துட்டு வேணுங்கிறத வாங்கிட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு நிறைய டைம் இருந்ததுனால அங்கங்கே நாங்கள் வந்து பிரேக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா நம்ம காலையில் கிளம்புனதே ரொம்ப லேட்டு தான். ஸோ பசிக்க ஆரம்பித்ததுனால நேற்று வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோமா, அந்த ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு ஹோட்டல் இருந்துச்சு. சரி அங்கே போய் டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம். அங்கேயும் வழக்கம் போல் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதில் டியூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு தந்தாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, அதனால் ஷினோல் எடுத்து சாப்பிட்டுட்டா. நேற்றுக்கு சாப்பிட்டதோட இன்றைக்கி டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, குவான்டிட்டியும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம மதியமும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அடுத்தது நம்ம எங்கே போகிறோம்னா ரூமுக்கு தான் போக போகிறோம். ஏன்னா ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஓகே, மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு. இனிமேல் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு. ரொம்ப வெயில், நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. டிசம்பர் மாதம்னு கருணை காமிக்கல, வேளாங்கண்ணி கடல் பக்கத்தில் இருக்கணும் கருணை காமிக்கல, அவ்வளோ வெயில். ஸோ நாங்கள் இனிமேல் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நான் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன், ஊரில் போய் காமிக்கிறேன். இப்போ வந்து 4 o'clock ஆகுது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம லாஸ்ட் மினிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஷாப்பிங் போயிட்டுருக்கோம். அந்த பொரியெல்லாம் வேளாங்கண்ணிலேருந்து வரவங்க வாங்கிட்டு வருவாங்கள்ல, அதெல்லாம் தான் நாங்களும் வாங்க போகிறோம். சரி வாங்க எல்லோரும் கிளம்புவோன்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. இப்போ லாஸ்ட் மினிட்ல என்னெல்லாம் வாங்கணுமோ எல்லாமே வாங்கிடுவோம். ஏன்னா இன்றைக்கி நைட்டோட நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்புறோம். எங்கள் அப்பா தம்பி ஃபேமிலி எல்லாம் வள்ளியூருக்கு வந்து கிளம்பிடுவாங்க. அவங்க 7:30க்கெல்லாமே கிளம்புறாங்க. நாங்கள் வந்து ஒரு 9 மணி போல் கிளம்புறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாமே வாங்கிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கவர் பண்ணிட்டேன், நீ விழுந்து கலந்து அழுறத கவர். இங்கே வந்து சமைச்சு சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன்ல, நம்ம தங்கி இருக்கிற இடத்துலையே நிறைய பாத்திரம்லாம் வச்சுருப்பாங்க. 1 கிலோ 2 கிலோன்னு நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து 1 மணி நேரத்துக்கு 50 ரூபா அந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும், வேணும்னா வாங்கி கூட சமைச்சிக்கலாம். பட் நாங்கள் சமைக்கலை. இங்கே வந்து நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக மீனெல்லாம் கிடைக்கும்ல, ஸோ மீனெல்லாம் சமைச்சு சாப்பிட்றாங்க. எனக்கும் ஒரு தடவை அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. பட் அதை போய் அங்கேயும் சமைக்கணுமா அப்படின்னு நினச்சா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஓகே, நம்ம மறுபடியும் ஷாப்பிங் வந்தாச்சு. என்னடா இவங்க ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு தோணுச்சுன்னா, இங்கே வந்து நமக்கு வேறு நேரப்போக்கே ஷாப்பிங் பண்ணுறது தான். பண்ணுறோமோ இல்லையோ சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்துடணும். இப்போ மறுபடியும் சர்ச்சுக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு போக போகிறோம். இதுதான் பிளானு. நம்ம போகிற வழியில் இன்னொரு சர்ச் இருக்குது, ரோடு பக்கத்துலேயே இருக்கும். அந்த சர்ச்சுக்கு நாங்கள் போகவே இல்லை. சரி அங்கே ஈவினிங் போகணுன்னு நினச்சிக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அதனால் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு ஈவினிங் கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 6 மணிக்கு தான் நாங்கள் ரூமுக்கே போனோம். ஏன்னா அதுக்கப்புறம் எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கணும்ல. ஸோ 6 மணிக்கு தான் நாங்கள் ரூமுக்கு கிளம்புனோம். யார் என்ன வேணாலும் வச்சுக்கிட்டேன், எனக்கு என்ன கவலை. மழை பெய்யுது. என்ன பாக்குறேன்னு சொல்லு. சிக்கனா? பாய் சொல்லு. பாய், குட் நைட். சென்னையில் பார்க்கலாம். ஆமாம், தூங்க போகிறேன். எல்லாரும் கிளம்பியாச்சு. ஜென்சியும் காப்போம், ஜென்சியும் காமிப்போம். ஜென்சி காமிக்கல எல்லாத்துக்கு தான். எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு 7:45க்கு பஸ்ஸு. ஸோ 7:30க்கு இங்கேருந்து கிளம்புறாங்க. என்னோடய ஹஸ்பண்டும் ஷினோலும் மட்டும் பஸ்ஸில் ஏற்றிட்டு வராங்க. எனக்கு இங்கே ஒரு பெரிய வேலை. என்ன வேலை தெரியுமா? இங்கே பாருங்க, டப்பா வச்சு என்ன செஞ்சு பண்ண.
எப்படி இருக்கு? ஜென்சி அவாக்குள்ளதெல்லாம் பேக் பண்ணிட்டு போயிட்டாளா? இப்போ நான் எல்லாத்தையும் பேக் பண்ணணும். எப்படி இருக்கு? எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. எல்லாத்தையும் எடுத்து இப்போ பேக் பண்ணணும். நாங்களும் இப்போ ரெடியாகி கிளம்பணும். ஏன்னா எங்களுக்கு நாகப்பட்டினத்துலேருந்து 9:30க்கு ட்ரெயின். ஸோ நம்ம இங்கே ஒரு 8 o'clockலாம் போயிட்டோம்னா பஸ்ஸு பிடிச்சி நாகப்பட்டினம் போக ஈஸியாக இருக்கும். இப்போ 8 o'clock போக முடியாது. அட்லீஸ்ட் 8:30க்காவது நாங்கள் இங்கேருந்து கிளம்பிலான் இருக்கோம். அதனால் நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ண போகிறேன். சார் பாபு இல்லையா? பாப்பாவுக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கா. அதனால் அவள் இல்லை நாங்கள் இங்கே விட்டுட்டு நெக்ஸ்ட் இயர் வரும்போது எங்கள் பாப்பா எவ்வளோ வளர்ந்துருக்கான்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? பாய். எல்லாருக்கும் பாய் சொல்லு. நெக்ஸ்ட் இயர் தானே பார்க்க முடியும். ஓகே பாய் பாப்பா, போயிட்டு வரேன். கிளம்பியாச்சு. இங்கேவா இருக்க போகிற? இந்த ரூம்லேயே இருக்க போகிற? ஓகே பாப்பு. சிஜமா நீ வா, நம்ம போகலாம். இங்கே வேலை செஞ்சுட்டு எங்கள் பாப்பா இங்கேயே இருக்க போகிறா. பாப்பா என்ன நீயும் எங்கள் கூட வர? நீ எங்களை விடுறதுக்காக வரியா? சரி பாப்பா. ட்ரெஸ் எல்லாம் தந்துட்டு போகவா? ட்ரெஸ்ஸு இங்கே கரெக்டாக நாங்கள் கிளம்பிட்டோம். என்ன பாப்பு வரியா? பாப்பாவுக்கு எங்களை விட்டு இருக்க மனசு இல்லை, அதனால் எங்கள் கூட வந்துட்டா. ஓகே, நம்ம ரூமை வெக்கேட் பண்ணியாச்சுல. ஸோ நம்ம இங்கே கொண்டு வந்து அந்த ரசீதை கொடுத்தோம்னா நம்ம அட்வான்ஸாக கொடுத்த 850 ரூபீஸை நமக்கு ரிட்டர்ன் தருவாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு நாங்கள் பஸ்ஸில் போகல, ஆட்டோலேயே நாகப்பட்டினத்துக்கு போயிட்டோம். ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். 300 ரூபீஸ் வாங்கினாங்க. நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் அவங்க 300 ரூபீஸ் தான் சொல்லுவாங்க. பட் வேளாங்கண்ணியிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு லோக்கல் ட்ரெயின் கரெக்ட் டைமுக்கு விடுறாங்க. அது எங்களுக்கு தெரியாததுனால நாங்கள் ஆட்டோவில் போக வேண்டியதாகிடுச்சு. பஸ்ஸில் கூட போகலாம், பட் எங்களுக்கு டைம் ஆனதுனால நாங்கள் ஆட்டோவில் போயிட்டோம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.